பார்வதி, உன்னை தேடி போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? ஐயோ, உன் பேர் தான் பார்வதியா? ஆமா. ராமமூர்த்தி தெரியுமா? தெரியும் சார். எப்படி? அவர் மேஸ்திரி சார். அவர்கிட்ட நான் சித்தாலா வேலை பார்த்தேன். மேஸ்திரி மட்டுமா இல்ல வேற ஏதாவது உறவு? அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சார். சின்ன விட இருக்கிற கேக்குறல, உன் புருஷன் இறந்துட்டாரு. ராமமூர்த்தி பொண்டாட்டி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். நீதான் அவனை மறைச்சு வச்சிருக்காம. தெய்வத்துக்கு தெரியும் சார், என் மேல எந்த தப்பும் இல்ல சார். நானும் அவரை தேடி போகல சார். அவர் அதான் சார் என்ன தேடி வந்தாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஒழுங்கா சொல்லு. இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண விரும்பலைன்னு நான் எத்தனையோ தடவை அவர்கிட்ட சொல்லி இருக்கேன் சார். அவருதான் பிடிவாதமா வந்து தங்க இருப்பாரு. எனக்கும் அவர் காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்றேன் சார். உனக்கு தெரிஞ்சு ராமமூர்த்திக்கு வேண்டாதவங்க யாருன்னா இருக்காங்களா? அவர் காணாம போறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுல இல்லாதப்போ ஒரு மொட்டடிச்ச பையன் ஸ்கூட்டில வந்து அவரை விசாரிச்சுட்டு போனா சார். அவ பேசினதை பார்த்தா அவங்களுக்குள்ளார ஏதோ முன்விரோதம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சார். நீ யாருன்னு கேட்ட, மணலி புதுநகர் வீடுன்னு சொல்லு, அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனா சார். இதையே நீ போலீஸ்ல சொல்லல? எனக்குன்னு யாரும் இல்லை சார். என்னால போலீஸ் கோர்ட்டுன்னு அலைய முடியாது. மறுபடியும் விசாரணை இருக்கும். எந்த நகர்னு சொன்ன? மணலி புதுநகர் நம்பர் 21ன்னு சொன்னா சார். இங்க வாமா. இந்த காப்பகத்தை நடத்தது யாரு? அம்மா உள்ள இருக்காங்க சார். அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடு. உங்ககிட்ட ஒரு சின்ன விசாரணைக்காக வந்தோம். அது இதுன்னு கேட்டு உங்க மனசை புண்படுத்த நாங்க விரும்பல. ஏன்னா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வீட்டுல ஒரு பையன் வாடகைக்கு இருந்தானா? ஆமா சார். இப்ப இருக்கானா? காலி பண்ணி போயிட்டான். எதுக்காக காலி பண்ணி போனா? அவன் காலி பண்ணி போகும்போது நான் மனசார அழுதேன் சார். அவ்வளவு நல்ல பையன். ஏப்பா காலி பண்ணி போறேன்னு கேட்டேன். நான் போறேக்கான்னு சொன்னா. அவன் பேர் என்ன? தேவா. ஏன் சார் அவனை விசாரிக்கிறீங்க? இல்ல, ஒரு சின்ன என்கொயரி தான். அவன் எங்க காலி பண்ணி போனான்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அவன் போகும்போது அட்ரஸ் சொன்னா ஏதோ கண்ணதாசன் நகர் நம்பர் 104ன்னு நினைக்கிறேன். இங்க வாயா. சார் ஏன் வாயாரியா? இந்த வீட்டுல தான் இருக்கான். இப்பதான் உள்ள போனா. வாங்க சார், அவன் உள்ளதான் இருக்கா சார். சார் அவன் ஸ்கூட்டி சார். சார் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார்.
லைசன்ஸை காட்டு. லாரி ஃபுல்லா செக் பண்ணு. சரி சார். உள்ள யாரு? அப்படியே மேலே ஏறி செக் பண்ணியா? ஓகே சார். பாரு. யாரும் இல்லை சார். போயா போ போயா. சீக்கிரம் போ. வாழணும் என்ன இருந்தா யாரும் என் பக்கத்துல வராதீங்க. நான் பாம்பு வச்சிருக்கேன். ஏய் ஸ்டாப். ஏய் என்ன மிரட்டறியா? இதுக்கு மேல என்ன யாராச்சும் பிடிக்கணும்னு நினைச்சா தாராளமா வரலாம். வாங்க. எங்கயா அவன்? சார் அவன் உள்ள போயிட்டான் சார். அவனை உள்ள விட்டுட்டு நீ எங்க? சார் அவனை பிடிக்க முடியாது சார். அவனை பிடிக்கிறது சிரமம் சார். அப்போ ஒட்டுமொத்தமா ரிசைன் பண்ணிட்டு மாடு வைக்க போலாமா? அது கூட லாய்க்கு இல்லையா நீ? சார் அவன் பாம்பு வச்சிருக்கான் சார். அவனை பிடிக்கிறதுக்கு உள்ள போனோம்னா கண்டிப்பா உயிரோட பிடிக்க முடியாது சார். நம்ம சைட்லயும் ஏகப்பட்ட இழப்பு இருக்கு சார். அக்கம் பக்கத்துல வேற வீடுகள் இருக்கு சார். அதனால அவனை சமாதானப்படுத்தி வெளியே கூப்பிடுறதுதான் சரியான நடவடிக்கையா இருக்கும் சார். தேவா, இனிமேல நீ தப்பிக்க நினைக்கிறது உன்னோட முட்டாள்தனம். முதல்ல நீ வெளியே வா. உனக்கு பாதுகாப்பு நாங்க தரோம். நான் இதுக்கே வெளியே வரணும்? நீங்க எதுக்கு எனக்கு பாதுகாப்பு தரணும்? உலகத்துல வாழணுங்கிற எண்ணம் இருந்தாதான் உயிர் மேல ஆசை. அந்த ஆசை எனக்கு எப்பவோ போயிடுச்சு.